ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு நடக்க போகுதுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும்தான் நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களை பெறுங்க. நமது சேனலோட இணைந்திருக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் பிரதோஷ தினமாகவும் இன்னைக்கு அமைந்திருக்குங்க. அதனால மாலை நேரத்துல சிவன் கோயில்களில் பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா சிவனர்களை முழுமையாக பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. எனவே முடிந்தால் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் காலை 10:15 பிறகு 5ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. 5 கோடி சந்திர பகவானும் மற்றும் 9 கோடி செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 11ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உச்சமடைந்து காணப்படுவது சந்திரமங்கல யோகம் எனப்படக்கூடிய சிறந்த யோகத்தை பெற்றிருப்பது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்தர காத்திருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்தெந்த வகையில் கவனம் செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஊதாரித்தனமா செலவு செய்யாம கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இயல்பாகவே சிக்கனமாக தான் நீங்க செயல்படுவீங்க. இருந்தாலும் தேவையில்லாத சில விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும்போது நீங்க என்ன ஆகும்னா நீங்க சில பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்துல என்னென்ன தந்திரங்கள் உங்களுக்கு எதிராக நடக்குது, உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பெறுவீங்க. எனவே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அது அற்புதமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க தொழிலை பற்றியும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் இடையூறுகள் பற்றியும் இன்னைக்கு நல்லாவே உங்களுக்கு புரியுங்க. எனவே அதன் மூலமாக வியாபாரத்துல நீங்க புதிதாக நிறைய டெக்னிக்கான விஷயங்கள் நீங்க கையாளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக நண்பர்களே. எப்படியாவது பண வரவுகளை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்க மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணிகளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில சேருங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் சேரும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு ஏனி மாதிரி நீங்க சிறப்பாக மேலேறி வர முடியுங்க. நல்ல உயரத்தை நீங்கள் அடைய முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக செய்யலாம். வாய்ப்புகள் வரும்போது அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரெடியாக தாங்க இருக்கணும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேர மேலாண்மையுடன் உங்க வழக்கமான வேலைகள் உங்களுக்கு முக்கியமான சில வேலைகளை முடிக்காம நீங்க பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்கிறத முக்கியமா நீங்க மனசில் வச்சுக்கணும். அதன் மூலமாகத்தான் நேர மேலாண்மை மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனவே சிறந்த ஒரு நாள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க நபராக நீங்க காணப்படுவீங்க. எனவே உடன் பிறந்தவர்களுடன் உடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம். தெய்வீக பணிகள் இறை வழிபாடுகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பரந்த மனசோடு நீங்க இன்னைக்கு செயல்பட்டு நீங்கள் உங்களுக்கே தூண்டுகோலாக இருக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த தினம் இன்னும் சிறப்பான நாளாக அமையும் நண்பர்களே. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை நெகிழும் தன்மை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதனால நீங்கள் சிறப்பான மோட்டிவேஷனை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கைகளும் உங்க காதலர் கூட இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. காதலர் கூட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதனால மன அமைதி கெட்டுப்போகும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்கள் மனம் குறைந்த உங்களை மனதிற்கு நீயவருடனும் கண்டிப்பாக அந்த மன அமைதி கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுங்க. நட்புறவு கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகும். அதனால நீங்க நண்பர்கள் மற்றும் உங்க காதலுடன் பேசும்போதும் பழகும் போதும் தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாதுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதனால நீங்க அதை மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப
முக்கிய நண்பர்களே. அதே நேரத்தில் முக்கியமான நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயத்தை நீங்கள் விட்டொழிக்கணும். மற்றவங்க மேலே வெறுப்பு காட்டுறதெல்லாம் நீங்கள் நிறுத்தணுங்க. பொறாமைப்படக்கூடாது, பழிவாங்குதல் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஸோ இந்த 4 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் விட்டொழிக்கிறதுக்கு ரெடியாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உயரத்தையும் நல்ல நிம்மதியும் பெற முடியும் நண்பர்களே. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அது நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் குடும்பத்தோடு சேர்ந்து. அதன் மூலமாக உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய பெண்டிங்கான வேலையில உங்களால் முடிக்க முடியும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நெருங்கிய நண்பர்கள் சில பேர் தவறான ஆலோசனைகள் தருவாங்க. அதனால வியாபார ரீதியாக நீங்கள் சில சிக்கல்களை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால வியாபாரிகள் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக நீங்களே யோசித்து செயல்படுவது ரொம்ப முக்கியம். தவறான ஆலோசனைகள் மூலமாக சில தவறான விஷயங்களை நீங்க செய்திடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கை துணை பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க. அது காரணம் காட்டி உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு முடியல சின்ன சின்ன சண்டைகள் இன்னைக்கு வரக்கலாம். அதனால தகாத வார்த்தைகளை பேசிடாம உங்க வாழ்க்கை துணை கூட இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். ரொம்ப முடியலன்னா நீங்க பொறுமையாக அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியம் காரணமாக உங்களால் நிறைய காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க. சிக்கனமா செயல்படுங்க. நீங்கள் என்னப்படி எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்க ஆசைப்படி எல்லாமே இன்னைக்கு நடக்குங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் மீண்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு வீடு தேடி நல்ல தகவல் சேரும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்க பணிகளில் மட்டும் இங்க கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க. சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க. பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக சாண்டல் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சிக்கனமான செயல்பாடுகள் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க. சிக்கனமாக நீங்கள் இயல்பாக செயல்படுவீங்க. அதனால வெற்றிகள் உங்களுக்கு சேரும். தெய்வீக பணிகள் இறை வழிபாடுகளில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பக்தி நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்றைய தினம் உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சேருங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு செயல்பாடுகளில் பொழுதுபோக்கில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இன்னைக்கு ஆக்டிவாகவே இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.